பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீதிமான்களுடைய வேரோ அசையாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். நீதிமான்களுடைய வேர் அசைவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் கன்மலை மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால், இயேசு என்கிற கன்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால், ஜீவ தண்ணீராய் இருக்கிற இயேசு அண்டையிலே நாம் நாட்டப்பட்டு இருக்கிறபடியினால், நம்முடைய வேர் ஒரு நாளும் அசையாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நமக்கு தெரியும், பழங்காலத்தினுடைய மரங்கள், விசேஷமா இந்த பனை மரங்கள் எல்லாம் ரொம்ப வேர் அதிகமா இருக்கும். ஆலமரத்தை குறித்தெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் 100 வருஷம் 150 வருஷம் மரங்கள் கூட இருக்கும். அந்த மேல இருக்கிற மரங்கள் செழிப்பாக இருப்பதனுடைய விசேஷித்த தன்மை என்ன அப்படின்னா, அதனுடைய வேர் ரொம்ப ஆழமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அது எத்தனை காற்று வந்தாலும், எத்தனை ஸ்தோத்திரம் மழை வந்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை சூறாவளி வந்தாலும், அவைகளுடைய வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் அந்த மரத்திற்கு எந்த ஒரு கேடும் என்ன செய்வது கிடையாது, வருவது கிடையாது. நான் சொல்லுகிறேன், இதே வார்த்தையைத்தான் ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் எனக்குள் வேர் கொண்டிருக்கிறபடியினால், பிரைஸ் காட், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய கையின் பிரயாசமும் எனக்குள் வேர் பற்றி கொண்டிருக்கிறபடியினால் உங்கள் வேர் அசையாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பெருவெள்ளம் வரட்டும், பெருங்காற்று வீசட்டும், சுழல் காற்று எழும்பட்டும், புயல் வரட்டும், ஸ்தோத்திரம், எத்தனை சூழ்நிலைகள் இந்த மரத்தின் மேல மோதினாலும் இந்த வேரானது இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறபடியினால் நான் சொல்லுகிறேன், இந்த மரத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் வெட்டி கீழ்த்து வீழ்த்தி விட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். நீங்களும் நானும் அவரில் வேர் பற்றி இருக்கிறோம். பிரைஸ் காட். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவரில் வேர் பற்றி இருக்கிறோம். ஏன் அசையாது? ஏன் வேர் அசையாது? ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இயேசு என்கிற சர்வ வல்லமையுடைய ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் சமூகத்துல வேர் பற்றி இருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறபடியினால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் வேர் கூட அசையாது. பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. நம்ப ஆரம்பிங்க. வேர் அசைஞ்சா மாத்திரம்தான் மரத்துக்கு டேமேஜ். இங்க வேறே அசையல அப்படின்னா மரத்துக்கு எந்த டேமேஜும் கிடையாது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் அந்த வார்த்தை இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். உங்க குடும்பங்களை ஸ்தோத்திரம் கர்த்தர் அப்படிப்பட்ட வேராய் மாற்றட்டும். உங்க பிள்ளைகளை நீதிமானின் வேராய் மாற்றுவாதாக. உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை ஆண்டவர் நீதிமான்களுடைய வேராய் மாற்றுவாராக. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் சாதாரண வேராய் இருக்கக்கூடாது, நீதிமான்களின் வேராய் இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்லி, நீதிமான்களுடைய வேரோ அசையாது. பிரைஸ் காட். ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, நான் நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, உம்முடைய ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியினால் ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நான் நீதிமானாய் இருக்கிறபடினால் என்னுடைய வேர் அசையாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்குள்ள வேர் ஊன்றணும், உங்களுக்குள்ள வேர் பற்றணும். பைபிள் வாசிக்கிறோம், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். என் கீழே என்னோட இன்னர், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய ஆழம், ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவருக்குள்ள வேர் பற்றி இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த வேர் அசையாது. இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன்.
எத்தனை மந்திரவாதங்கள் வரலாம். உங்களையும் உங்க குடும்பத்தையும் இருக்கிற இடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி போடுவதற்கு, அழித்து போடுவதற்கு, உங்க வாழ்க்கையை இல்லாமலாக்குவதற்கு, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருவதற்கு சாத்தான் எத்தனை ரீதியில வந்தாலும் நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறபடினால் என்னுடைய வேர் அசையாது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்புங்கள். தாவீது சொல்றார்ல, கர்த்தர் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், உங்க வேற எந்த மனுஷனும் தொட முடியாது. ஒருவேளை மேல வந்து சேதத்தை ஏற்படுத்திடலாம், சின்ன சின்ன சேதம் தான். அதுவும் பைபிள் வாசிக்கிறோம், அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியமானா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறானா. எத்தனை காரியம் வந்தாலும் அந்த மரத்துல இலை கூட என்ன செய்ய உதிராதான். எவ்வளவு அழகான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் நீர்க்கால்களின் ஓரமாய் இயேசு என்கிற ஜீவ தண்ணீர் அண்டையிலே நான் நாட்டப்பட்டிருக்கிறபடினால், கர்த்தர் என்னை ஊன்றி வைத்திருக்கிறபடினால் என்னுடைய வேற அவ்வளவு சீக்கிரமா சத்துரு தொட முடியாது. நம்ப ஆரம்பிங்கள். நான் நீதிமானுடைய வேர். பிரைஸ் காட். என் பிள்ளைகள் நீதிமான்களுடைய வேர். ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பம் நீதிமானுடைய வேர். ஸ்தோத்திரம். நாங்கள் வேறாய் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. நம்ப ஆரம்பிங்கள். மோதட்டும், சூறாவளி வரட்டும், புயலை போன்ற பிரச்சனை வரட்டும், மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நாங்கள் அசைய மாட்டோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எங்கள் வேரை அசைக்க முடியாது, எங்கள் பிள்ளைகளை அசைக்க முடியாது, எங்கள் கையின் பிரயாசத்தை அசைக்க முடியாது. நாங்கள் நீதிமான்களுடைய வேராயிருக்கிறோம். ஓ பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்கள். சாதாரண முருங்கை மரம், வாழை மரம் எல்லாம் ஒரு காற்றடிச்சா போதும், ஒரு சரியான காற்றடிச்சா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சோத்திரம். ஏன்னா அதனுடைய வேரெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. சோத்திரம். ஆண்டவர் சார், நீ பனையை போல் செழித்து. சோத்திரம். யாரை போலயா? பனை. இப்பயும் நிறைய ஆராய்ச்சியாளர் எல்லாம் சொல்றாங்க, சோத்திரம், அந்த கடல்ல இருக்கிற சோத்திரம் நிறைய அலைகள் எல்லாம் உள்ள வராதபடிக்கு நிறைய அந்த கம்மா கரைகள்ல எல்லாம் அந்த பனை மரத்தை தான் அவங்க நட்டு வைப்பாங்களாம். அது பல வருஷத்துக்கு அது உயிரோட இருக்குமா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை பனை மரத்தின் வேரை போல வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். நான் பனையை போல செழிக்க போகிறேன். என் வேர் அசைக்க முடியாது. பிரைஸ் காட். ஆமே. இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க, என் வேற அசைக்க முடியாது. மந்திரவாதமா வரட்டும், என் வேற அசையாது. பிள்ளி சுனியமா வரட்டும், பொறாமையா, மனுஷிக வல்லமைகளா, எத்தனை பேர் சதி திட்டம் பண்ணாலும் என் வேரை அசைக்க முடியாது. காரணம், நான் அவரால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்களாய் மாறிவிடுங்கள். ஸ்தோத்திரம். அவருக்குள் வேறு பற்றுங்கள். உலகத்திற்குள்ளாய் அல்ல. நம்முடைய வேர் எங்க வேணாலும் போலாம், உலகத்துக்கும் போலாம், வெளியிலேயும் போலாம். இல்ல, அவருக்குள் நிலைத்திருந்து வேர் பருங்கள். நீங்கள் நீதிமான்களாய் மாறுங்கள். உங்க வேற கூட அசைக்க முடியாது. நான் இந்த வார்த்தை இப்படித்தான் யோசிக்கிறேன். வேறையே அசைக்க முடியாது அப்படின்னா என் லைஃப் அவனால ஒன்னும் தொட முடியாது. என் வேர் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல இந்த மரத்தை அவனால ஒன்னும் செய்ய முடியாது. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை சொல்லி என் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறப்பா. நீதிமானுடைய வேர் அசையாது என்று சொன்னீரே. எஸ் லார்ட். ஒருவேளை கடந்த நாட்கள்ல சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து சத்துரு அசைக்க பார்த்திருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை சொல்லி என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் வேர் அசையாதபடி என் தேவன் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். அவர்கள் இன்னும் வேரூன்றுவார்களாக, இயேசுவுக்குள் வேரூன்றுவார்களாக, அவர்கள் நீதிமான்களாய் மாறுவார்களாக. பிரைஸ் காட். ஒரு நம்பிக்கை வரட்டும், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் காட். எங்கள் வேரை அசைக்க முடியாது, எங்கள் பிள்ளைகளை அசைக்க முடியாது. இதே நம்பிக்கையில என் ஜனங்கள் வளர கர்த்தர் உதவி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் வேர் அவனால் அசைக்கப்பட முடியாது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.